தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு கூடுகையில் பங்கேற்பதில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயமாக மகிழ்கிறோம். எங்கள் பேராயத்தின் பேராயர் பேரருள்பணி பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் சார்பாக மிகுந்த நன்றியையும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு என்பதே மிக பெரும் செய்தி. பத்திரிகையாளர்கள் எப்பொழுதும் செய்தியைத்தான் பிரசுரிப்பார்கள். கிறிஸ்து பிறப்பு மிக பெரும் செய்தி. அது எப்படி வழங்கப்பட்டது என்றால், தூதர்களாலே அந்த செய்தியானது மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு சொன்ன செய்தி, மெய்ப்பர்கள் பிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன செய்தி என்று இயேசு பிறப்பின் செய்தி உலகமெங்கிலும் பறந்து விரிந்து மிகப்பெரிய அளவில் பிறப்பின் செய்தியாக இன்று வரை உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. எனவே பத்திரிகையாளர் சங்கம், தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு கூடுகையை குடும்பமாக கொண்டாடுவதில் திருச்சபையாக நாங்கள் மகிழ்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளின் அன்பும் இரக்கமும் நீதியும் அவர் கொண்ட சமூக நீதிக்கான பார்வையையும் பத்திரிகையாளர்கள் எடுத்து சமூகத்திற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய நன்மையை வழங்க வேண்டும். அதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி மிகப்பெரிய ஊன்றுகோலாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான அழகான கிறிஸ்துமஸ் விழா நமது சவுத் இந்தியா ஜேர்னலிஸ்ட் யூனியன், தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கு பெற்றுள்ள அனைத்து நமது உறுப்பினர்களுக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த இடத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் நம்மை மகிழ்விக்கின்ற, நம்மை பெருமைப்படுத்துகின்ற திரு ஜெயசீலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஆயர் நமது இவ்வளோ ஒரு முக்கியமான நேரம் அவங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் போது கூட நம்முடைய யூனியனை மதித்து இங்கு நமது யூனியனின் கிறிஸ்துமஸ் விழா செலிப்ரேஷனுக்கு வருகை தந்துள்ள ஆயர் அகஸ்தியன் பிரேம்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் யோகேஸ்வரி, ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பெண் ஒரு இடத்துல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய கிண்டியில இருக்கிற கலைஞருடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உதவியும் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல இங்க எங்களையும் மதித்து இந்த யூனியனுடைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி மேடம். அடுத்ததா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க, அவ்வளோ அழகா பாடுவாங்க எல்லாம் சொல்றாங்க. நாங்க ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய செலிப்ரேஷன். நமக்கு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறது மாதிரி கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ங்கிறது உலக அளவுல ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் ஒவ்வொரு முறையும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த தடவை முக்கியமா பார்க்கும்போது இந்த அழகான இந்த டிஃபென்ஸ் ஆபீஸ்ல நம்ம பங்கு பெற்று இதை ரொம்ப சிறப்பா செயல்படுத்திய இமானுவேல் மற்றும் வஜ்ரவேல், வெற்றி மற்றும் மாதவி, லில்லி, இந்த குழுவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்கதான் இதை பொறுப்பெடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம அவங்களுடைய பொறுப்புல விட்டுட்டோம். எப்பவுமே யூஸ்வலா எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து பண்றது, மாநில நிர்வாகிகள் சேர்ந்து பண்றதுங்கிறது இல்லாம இவங்க கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தோம்னே ரொம்ப அழகா, மிகவும் அழகாக இருக்கு. இந்த பேனரே ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண பேனரோட கலர்ல இருந்து. ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இந்த தருணம் இது, அதனால அப்ரிஷியேட் பண்ணேன்.
ஸோ இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.